பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் ஓ தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், பூமி எங்கும் உலாவும் கண்கள், அதிகுடிகளை ஆராயும் கண்கள், உறங்காது நம்மை காக்கும் கண்கள், நம் இயேசுவின் இனிய கண்கள், உறங்காது நம்மை காக்கும் கண்கள், நம் இயேசப்பாவின் இனிய கண்கள். ஓ என்ன அழகு நம் நேசரின் கண்கள். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தமும் அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ மிஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாசித்த 1 ராஜாக்கள் 18, 19 மற்றும் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு விஷயம், இதுல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், எலியா சொல்றாரு ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா மழை, பனி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே விளைய செய்வது எல்லாமே ஆண்டவர் தான், கர்த்தர் தான். ஸோ நீ எதையாவது இதுதான் தெய்வம், இதுக்கு இது மழையை பெய்ய வைக்கும், இது அக்கினி, இது கடவுள் அப்படின்னு சொல்லி நீ விதவிதமா டிசைனா நீ வச்சிருக்கதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னைக்கு நீ ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுன்னு சொல்றதுக்காகத்தான் அவர் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேசத்தின் ஜனங்கள் அந்த காரியங்களை உண்மையான தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு தான் எலியா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதேபடியே 3 வருஷம் மழை இல்லையா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு மழை பெய்ய வேண்டிய சீசன்ல மழை அரையும் குறையுமா பெய்யும். அதுவே நமக்கு அந்த அந்த சம்மர்ல தண்ணீர் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படியே ரொம்ப ஹாட்டா இருக்கும்ல, டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டா இருக்கும். ரொம்ப நமக்கே உடம்பெல்லாம் சூடாயிரும். ஹார்ட் ஸ்ட்ரோக்கு, அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வெப்பத்தினால மயங்கி விழுந்து மரித்து போகிற காரியங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும்ல. அப்போ 3 வருஷம் மழை பெய்யலைன்னா எப்படி மிருக ஜீவன்களுக்கு சாப்பாடு புல் முளைக்கும், எப்படி சாப்பாடு மனிதர்கள் சாப்பிடுவாங்க, தண்ணீருக்கு எங்க போவாங்க? 1 வருஷம் அரையும் குறையுமா மழை பெய்தாலே நமக்கு தண்ணீருக்கு, குடிக்கிற தண்ணீருக்கு கஷ்டப்படுவோமே. அப்போ 3 வருஷமானால் எப்படி? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. இப்ப ஆகாப் ராஜாக்கு ஞானம் வந்துருச்சு, தெரியுது. அப்போ மலைகளின் தேவன், சூரியனின் தேவன், பனியின் தேவன், காற்றின் தேவன் எல்லாமே கர்த்தர் தான். நாம இதுவரை நினைத்ததெல்லாம் பொய்யின்ற ஒரு காரியத்தை ஆகாப் இன்று தெளிவாக கற்றுக்கொள்கிறார். ஆனாலும் ஆகாபுக்கு ஒரு பெரிய கோபம், இந்த எலியா சொன்னதுனால தானே மழை பெய்யல அப்படின்ற ஒரு கோபத்துல இருக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவர் பார்க்கிறாரு, என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், நல்லவங்களுக்கும் கெட்டவர்களுக்கும் பயிரை முளைப்பிக்கிற தேவன், எல்லாமே அவர் கொடுக்கிறார் இல்ல. சோ எல்லாருமே அவருடைய பிள்ளைகள்னால அவர் அதை பட்சபாதம் இல்லாமல் அவர் செய்கிறார். பட்சபாதம் பார்க்கறது மனிதர்கள் தான். சோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எலியாட்ட சொல்றாரு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ போய் தேசத்துல நான் மழையை கட்டளையிட போறேன், நீ போய் ஆகாபுக்கு முன்னாடி சொல்லு அப்படிங்கிறார். ஆகாப் எலியா தயங்கவே இல்லை. உடனே என்ன பண்றாரு, அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ வெனில், சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது, பயங்கர கொடிய பஞ்சம் அந்த சூழ்நிலையில. இப்போ ஒருத்தர், இவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியிலே அனலா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சலோமி மிஸ் பாடினாங்கல்ல, என்ன அழகு என் இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள்ல. அந்த அக்கினிமயமான தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படும் போது
ஹல்லேலூயா. தேவகுமாரனோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு. அப்படியாக அந்த அக்கினிமயமான தேவனோடு கூட, அக்கினி ஜுவாலை கண்களுடைய அந்த தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படும்போது நம்ம வாழ்க்கையும் அனலாயிருக்கும். வேதம் சொல்லுது, ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ குளிரா இருந்தனா, வெது வெதுப்பா இருந்தனா வாந்தி பண்ணி போட்டுருவேன். நீ என்ன பண்ணு, ஆவியிலே அனலாயிருன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. சோ இந்த அக்கினிமயமான தேவன் சொல்றாரு, ஆகாபை பார்த்து, இல்ல சாரி, எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ போ, உன்னை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்த அக்கினிமயமான கர்த்தரையே பார்த்து 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 கொண்டே இருக்கிற அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே தன்னை வைத்து கொண்டு இருக்கிற அந்த எலியா என்ன பண்றாரு, உடனே ஒபே பண்ணி போறாரு. ஏன்னா இவருக்குள்ள என்ன இருக்குது, அந்த அக்கினி பற்றி எரிகிறது. கிறிஸ்துவுக்கான அந்த வைராக்கியம், கர்த்தருக்காக வாழணுன்ற அந்த வாஞ்சை பற்றி எரிகிறது. ஜீல் ஆஃப் காட் அப்படியே உள்ள தன்னலா இருக்கு. போறாரு. இவருக்கு தெரியாதா, ஆகாப் நம்மளை பார்த்தான்னா என்ன பண்ணுவானே தெரியாது. 3 வருஷம் மக்கள் அவ்வளோ பெரிய பாடு போராட்டங்கள்ல இருக்காங்க. இன்னைக்கு என் மகனை சாப்பிட்டேன், நாளைக்கு உன் மகனை சாப்பிடுவோன்ற பிரச்சனையெல்லாம் வரும்ல. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடிதா இருந்தது. அப்போ அந்த சூழ்நிலையில போறமே அப்படின்ற பயமோ தயக்கமோ எதுவுமே இல்லை. ஏன், அவருக்குள்ள கர்த்தரின் அனல் இருந்துச்சு. போனாரு, வீரமா போனாரு. போய் யாரை மீட் பண்ணாரு, இன்னொரு அனலை சந்திக்குது. ஒரு அனல் என்ன பண்ணுது, இன்னொரு அனலை சந்திக்குது. ஆமென். அந்த அனல் யாரு, ஒபதியா. ஒபதியாவை அழைக்கிறார். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இதுல இன்னொன்னு பாருங்க, இந்த ஒபதியா என்ன பண்றாருன்னா, எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக வைத்து பராமரித்து வந்தார். 100 பேரை அந்த பஞ்ச காலத்துல கெபிக்கு 50 பேரா வச்சு பராமரித்து வர்றாரு. வீட்டுல நம்ம பெத்தது, நம்ம கட்டினது, நம்ம இவங்களுக்கு சோறு குழம்பு ஆக்கி போறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல கெபிக்கு 50 தீர்க்கதரிசிகள். யோசித்து பாருங்க, 50 தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துல எப்படி சாப்பிட்டுருப்பாங்க. 100 பேரை வச்சு 100 பேருக்கு சாப்பாடு பொங்கி அவங்களுக்கு டைம்க்கு கரெக்டா கொடுத்து போஷிக்கிறார் இந்த ஒபதியா. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க யார், அந்த தீர்க்கதரிசிகள் ஆவியிலே அனலானவர்கள். ஏமேன், ஏமேன். அனலோட தான் சேரும். ஏமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆகாபுன்ற குளிர் என்ன பண்ணுது, எசபேல்ன்ற குளிரோட சேர்ந்து குளிர்ந்து போச்சு. இந்த அனல் ஒபதியான்ற அனலோட சேருது. இந்த ஒபதியான்ற அனல் 100 தீர்க்கதரிசிகளை போஷித்து அவர்களை இன்னும் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்துகிறவர்களாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இதுல நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளணும். அந்த 100 தீர்க்கதரிசிகளும் பஞ்ச காலத்துல பாதுகாக்கப்பட்டாங்க. எசபேலுடைய கண்களுக்கும் மறைவாக பாதுகாக்கப்பட்டாங்க. உணவு கொடுத்து பாதுகாக்கப்பட்டாங்க. அப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம கர்த்தருக்கென்று நிற்போமானால் கர்த்தர் நம்மை எந்நாளும் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களையும் போஷிப்பார், சரீர பிரகாரமாகவும் நம்மை போஷிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லெசனை நம்ம நல்லா மனசுல பதித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இவர் சொல்றாரு, ஆகாபு ஒபதியாவை பார்த்து, எலியா தீர்க்கதரிசி ஒபதியாவை பார்த்து சொல்றாரு, நீ போய் ஆகாபிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இதுல நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம். என்னன்னா, ஒபதியா சொல்றாரு, நான் உங்களை போய் சொல்லுவது, நான் உண்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிட்ட போய் அறிவிச்ச பின்பு பரிசுத்த ஆவியானவர் உண்மை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. நான் போய் அவர்கிட்ட சொல்லி, நீங்க இருக்கிறேன்னு சொன்ன இடத்துல பார்க்கும்போது யாருமே இல்லை, நான் என்னை கொன்று போடுவானே, உங்களுடைய தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் காப்பாற்றினேனே, என்னுடைய நல்ல செயலெல்லாம் நினைச்சு பார்த்து கொஞ்சம் ஈவு இறக்கம் காட்டுங்கன்னு கேட்கிறாரு. இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எலியா தீர்க்கதரிசி இன்னும் எலிசாவா அனாயிண்ட் பண்ணவே இல்லை, அதுக்கடுத்து அப்பாயிண்ட் பண்ணவும் இல்லை. அப்போ இன்னும் சுழல் காற்றில எடுத்து போகப்படவும் இல்லை. அப்பவே இவங்களுக்கு எப்படி தெரியுது ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உண்மை எங்கேயாவது தூக்கிட்டு போவார்னு? அப்போ அந்த அனுபவத்தை பெற்றவராக தான் இருந்திருக்கிறார். நாம நினைக்கிறோம் அந்த எலியா தீர்க்கதரிசி கடைசியில அந்த சுழல் காற்றுல அக்கினி ரதத்துல கொண்டு போகப்பட்டார்னு. இல்ல, அதுக்கு முன்பாகவே இவருக்கு இது ஒரு சாதாரண அனுபவமாகவே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு, அதாவது டெலிபோர்டேஷன்ற மாதிரி அப்படி அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் எலியா தீர்க்கதரிசி அப்படின்றது இதுல நமக்கு தெரியுது. அப்போ எலியா சொல்றாரு, இல்ல நீ பயப்படாத, நான் இங்கதான் இருப்பேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு. அப்போ கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆகாபு அவரை பார்த்து சொல்றாரு, இந்த தேசத்தை இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா. எப்பயுமே தப்பு பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்க மேல பழிய போட்டுருவாங்க. நீ தானே,
என் ஜனத்தை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பழியை எங்க போடுறாரு பாருங்க. இவர் வந்து கர்த்தரோட ஐக்கியமா இல்ல, எசபேல்ன்ற ஒரு குளிரோட சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமான எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா பழிய போடுறது பாருங்க, தேவனுடைய சமூகத்துல நிற்கிற தேவனுடைய தீர்க்கதரிசியின் மேல பழிய தூக்கி போட்டாரு. நீ தானே கலங்க பண்றேன்னு. அப்பதான் எலியா சொல்றாரு, நான் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அதுக்கடுத்து எலியா சொல்றாரு, எப்பா நீ குந்தி குந்தி நடக்காத, இங்கேக்கும் அங்கேக்குமா நடக்காத அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் கூட்ட சொல்றாரு. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை கூட்ட சொல்றாரு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று, ஒண்ணு ஒளியின் ராஜ்யத்துல இரு, இல்லைன்னா இருளின் ராஜ்யத்துல இரு, ஏதோ ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அப்போ அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு காளையை வந்து பலி செலுத்த சொல்லிட்டு ரெண்டு பலிபீடம், ஒன்று வந்து பாகாலின் பலிபீடம், இன்னொன்று வந்து கர்த்தருடைய பலிபீடம். இவங்ககிட்ட சொல்லிட்டாரு, நீ வந்து என்ன பண்ணு, உன் தேவனாகிய பாகாலை கூப்பிடு. என்ன விஷயம்னா கான்செப்ட் என்னன்னா, அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கிறாங்க. நீயும் பலியெல்லாம் துண்டித்து வை, நானும் வந்து அந்த காளையை துண்டிச்சு வைக்கிறேன். வானத்துல இருந்து அக்கினி இறங்கி எந்த பலி பட்சிக்கப்படுதோ அவர்கள் வணங்குகிற தேவன் தான் உண்மையான தெய்வம். அந்த உண்மையான தெய்வத்தை புரிஞ்சு நீ என்ன பண்ண வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்க கற்றுக் கொடுக்கறத பார்க்கிறோம். அப்ப இவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூவிக்கிட்டே இருக்காங்க, குதிக்கிறான், கத்தியில கீறிக்கிறான், ரத்தத்தை உண்டாக்குறான், அலறான், எல்லாம் பண்றான், ஒண்ணுமே நடக்கல. ஆனா இந்த எலியா ஜெபிக்கிறார், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, கேட்டருளும் சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபத்தை உடனே கர்த்தர் கேட்டார். உடனே என்ன பண்ணாரு, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த 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 சர்வாங்க தகனபலி விறகுகள் கற்கள் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்ல இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நான் நினைச்சேன், என்ன நக்கி போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தானா, அப்படியே வைப் அவுட் பண்ண மாதிரி, நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே வைப் அவுட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், அதுல ஒண்ணுமே இருக்காது, அதுல இருந்ததுக்கு தடையுமே இருக்காது. அந்த மாதிரி அத்தனை கூட தண்ணீர் அந்த பலியவே தண்ணி ஊத்தி அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஒரு இதுல எரியணும்னா, ஒரு பொருள் எரியணும்னா அது வந்து ட்ரையா இருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாவே வெட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என் தேவன் நீ எவ்வளவு வெட் பண்ணாலும் அதை எல்லாத்தையும் எரித்து போட வல்லமையுள்ள தேவன். நம்ம வாழ்க்கை எவ்வளவு குளிர பண்ணும்படி பிசாசானவன் சத்துருவானவன் எவ்வளவு பண்ணாலும் அது எல்லாவற்றையும் நீக்கினமை காக்கிற கர்த்தர் அவர். இவருக்கு நல்லா தெரியுது, நீ எவ்வளவு வேணா தண்ணி ஊத்து, எல்லாத்தையும் ஊத்த வச்சு அதுக்கடுத்து ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாம, அந்த தண்ணி இருந்த தடையமே இல்லாம வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. காரணம் என்ன, அவருடைய ஜெபம். கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள அவர் இருந்தாரு. இதுல கூட நீங்க ரெவலேஷன் 8ல நீங்க பாத்தீங்கன்னா, வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பரிசுத்தவான்னா யாரு, பரிசுத்தமான தேவனை பின்பற்றுகிற நீங்களும் நானும் தான் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. நம்ம என்னுடைய பாவம் கல்வாரி சிலுவையில போயிடுச்சு, கிறிஸ்துவின் நீதி என்னுடைய நீதி என்று சொல்லி வாழ்கிற நீங்களும் நானும் தான் பரிசுத்தவான்கள். நம்முடைய ஜெபம் அந்த எலியாவின் ஜெபம், ஆமென். எலியாவின் ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது, அதே மாதிரி நாம அனுதினமும் பண்ற ஜெபம் கூட தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தூபமாக அது அமையுன்றதை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம ஜெபத்தை என்னைக்குமே விடவே கூடாது. நம்ம ஜெபிக்கிறவர்கள் தோற்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக அக்கினியினால் கர்த்தர் உத்தரவருளின தேவனாக இருக்கிறார். இன்னும் சொல்ல ஆசையா இருக்குது, ஆனால் டைம் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ இங்க பாருங்களேன், இந்த அக்கினியை வந்து அக்கினியினால பதில் கொடுக்கிறார். அதுக்கடுத்து இவர் சொல்றார், ஆகாபே நீ போய் சாப்பிடுமியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் போறார் பாருங்க. இவர் எப்படி தன்னை அனலாக்குகிறார் பாருங்க எலியா. அதுல இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணணும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, ஆகா போஜனம் பண்ண போனான், பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி. ஆல்மோஸ்ட் எலியாக்கு வந்து இது வந்து ரொம்ப கடைசியான காலம் தான். ஏன்னா அதுக்கடுத்து வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசகேலை கிங்க அனாயிண்ட் பண்ணணும், அடுத்து யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அனாயிண்ட் பண்ணணும், எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணு. 3 விஷயங்களை இதுக்கடுத்து கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப அதை ஒட்டி வந்து இவர் வந்து வயதானவராக இருந்தார். ஆனாலும் சிகரத்தின் மேல் ஏறி, இதெல்லாம் எதை குறிக்கணும், ஆவிக்குரிய அர்த்தத்தையும் குறிக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருவதற்கு வயது தடையே கிடையாது. சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. எப்படி ஜெபிக்கிறார் இன்னைக்கு நம்ம கைவலி கால்வலி எல்லாம் சொல்ற, வயசாயிடுச்சு கைவலி கால்வலி எல்லாம் சொல்றான். அவர் தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவ்வளவாய் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஜெபிக்கிறார். இப்படிதாங்க அனலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென்.
ஹல்லேலூயா. நம்மை முழுவதுமாய் தாழ்த்தும் போது அந்த அக்கினி கண்கள், அக்கினிமயமான அழகு கண்களை உடைய அந்த தேவாதி தேவனுடைய அந்த அக்கினி பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கடுத்து எசபேல் பயமுறுத்துறத பார்க்கலாம். இதுல கூட ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, எசபேல் என்ன பண்றா பாருங்களேன். 2ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் 1 கிங்ஸ்ல எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவங்க ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்துல நான் உனக்கு செய்யாம போனேன்னா, அ க இது தேவர்கள் அதற்கு சரியாகவும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள்ன்னு சொல்லி மிரட்ட சொல்லி ஆள் அனுப்ப சொல்றா. இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எசபேலே நீ நாளைக்கு உன்னை கொல்ல போறேன்னு சொல்றியே, நீ ஒரு ஆள் அனுப்பி இன்ஃபர்மேஷன் குடுக்குறியே, ஏன் அந்த ஆள அனுப்பி எலியாவ தூக்கிட்டு வர சொல்லல? தூக்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். நாளைக்கு இந்நேரம் உன்னை கொன்றுவேன்னா, நீ இன்னைக்கே புடிச்சிட்டு போய் ஜெயில்ல வச்சிருக்க வேண்டியதுதானே எலியாவ? போய் இன்ஃபர்மேஷன் குடுக்குறதுக்கு, செய்தி அனுப்புறதுக்கு, பயமுறுத்துறதுக்கு ஆள அனுப்ப தெரிந்த எசபேலே, நீ ஏன் எலியாவ தூக்கிட்டு வர சொல்லல? அப்படிதான் ஆண்டவர் அவங்க மூளைய மழுங்கடிச்சிருவாரு. அவள் எவ்வளவுதான் இருந்தாலும் அவள் ஒரு முட்டாள். இல்ல? எஸ். ஆண்டவர் அப்படிதான். அவங்க எவ்வளவுதான் அப்படியே ஞானமா இருக்க மாரி இருந்தாலும், அந்த நேரத்துல அறிவ மழுக்கி போட்டுருவாரு. ஆமென். எரேமியாவ கூட கொல்லணும்னு வந்தாங்க. ஆனா கர்த்தர் எரேமியாவை அவர்கள் எ பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைத்து போட்டார்ன்னு ஒரு வசனம் வரும். அழகா நம்மள மறைச்சிருவாரு. அவங்க பெரிய ஞானவான் மாரி தெரிவாங்க எல்லாருக்கும் முன்னாடி. ஆனா அவங்க பைத்தியமானவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை எதிர்த்து நிற்கிறவங்க யாருமே ஞானவான் இல்ல. பைத்தியக்காரங்க. தூக்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல. முடியலல்ல. ஆர்டர் மட்டும் போட்டா. எலியா என்ன பண்ணாரு? உடனே ஓடி வந்துட்டாரு. அப்போ அவன் மிரட்டியிருக்கான் பயங்கரமா. நாளைக்கு நேரம் செத்த தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளோதான். அப்போ எலியா என்ன பண்ணாரு? பயந்து ஓடுகிறாரு. எதற்காக சூறைச்செடிக்கு போனாரு? அவருடைய பயமுறுத்தலுக்கு பயந்து போனார். இந்த எசபேல்ன்ற அந்த குளிர்ந்து போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த பனிமலை. இந்த பனிமலையினுடைய பனி இவருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அனலெல்லாம் அவித்து போட்டது போல பயந்து போய் சூறைச்செடியின் கீழ உட்கார்ந்து, "போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்." நம்மளும் கூட அப்படிதானே. பல வேளையில அனலா இருப்போம். அப்படியே வைராக்கியமா இருப்போம் கர்த்தருக்காக. ஒரு சில செய்திகள் கேட்டோனே, "போதும் ஆண்டவரே செத்து போயிடுறேன் ஆண்டவரே என்னை கூட்டிக்கோங்க. போதும் வாழ்ந்தது." நோ, 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 நோ. உனக்கு இன்னும் ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்? ஆசேகேல ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். யெகூவ இஸ்ரவேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். எலியாவ உண்டாக்கணும். எல்லா காரியங்களும் இருக்கு. அதே மாரிதான். இதோட முடிக்கிறேன். அதே மாரிதான் நம்மளும் கூட சில நேரங்கள்ல குளிர்ந்து போகிற அனுபவங்கள் வரும்போது, இந்த குளிர்ந்து போன ஆவியில அனல் இல்லாத மனிதர்களுடைய காரியங்கள், பயமுறுத்தல்கள், பிரச்சனைகள கேட்கும்போது நமக்கும் வேணாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு வெறுத்து போகிறது போல சூறைச்செடி அனுபவத்துக்குள்ள போறோம். ஆனா ஆண்டவர் விடுகிற தேவன் அல்ல. மறுபடியும் நீ வா, உனக்கு வேலை இருக்குப்பா. நான் வச்சிருக்கேன்ப்பா வேலை. நமக்கு இருக்கிற வேலை கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் நம்மை ஜீவனோடு வைப்பார். அது கொண்டு வந்து குடுக்குறாங்க. தலையில் சுடப்பட்ட அடை, தண்ணி எல்லாம் தலைமாட்டுல இருக்கு. சாப்பிடுறா, போ. மறுபடியும் சாப்பிட்டு தூங்கிக்கிறார். மறுபடியும் சாப்பாடு. தேவதூதன் மூலமா குடுக்குறாரு. இல்ல மறுபடியும் சாப்பாடு. மறுபடியும் சாப்பிட்டு அதுக்கடுத்து அந்த பலத்தோட அவர் பல நாட்கள் நடந்ததையும், கர்த்தருடைய திட்டங்களையும், சித்தங்களையும் செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். இதே மாரிதான் ஆவியில குளிர்ந்து போன மனிதர்களிடத்திலிருந்து வருகிற தாக்குதல்கள் நம்மை வேதனைப்படுத்தும்போது, நாமும் கூட குளிர்ந்து போகிறோம். ஆனாலும் நம்மை அந்த அந்த அக்கினி ஜுவாலை உள்ள அந்த அழகு கண்களை உடைய தேவாதி தேவன் நம்மை விடுகிற தேவன் அல்ல. முச்செடியில அக்கினியாய் பற்றி எறிந்த அந்த தேவன் நம்மை விடுகிறவர் அல்ல. அவருடைய பரிசுத்த அக்கினியை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம அசதியா இராமல் இந்த நாளில நம்முடைய டாஸ்க் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருப்போம். ஆவியிலே அனலாயிருப்போம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம்.